நிறைய சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமா எழும்பியிருக்காங்களா? நிறைய காரியங்களை குறித்து நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? ஏன் இவங்க இப்படி நமக்காக இப்படி பேசுறாங்க, நம்மகிட்ட ஏன் இப்படி வந்து பேசுறாங்க, நம்ம பத்தி இப்படி ஏன் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க, இவங்க ஒரு நாள் கூட நம்மகிட்ட அன்பு செலுத்த மாட்டேங்காங்களே, எதுக்கு எப்போ பார்த்தாலும் என் கூட தப்பாவே இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, இவங்க பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லி சில நபர்களால நீங்க ரொம்ப வேதனைப்படுத்தப்பட்டு, சில நபர்களால நீங்க தாக்கப்பட்டு, வார்த்தையினால தாக்கப்பட்டு மனம் உடைஞ்சு போயிருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட பேசுகிற வார்த்தை உபாகமத்து புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7வது வார்த்தையுடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்கிறது, ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு வழியா சத்ரு ஒரு யோசனையோட வருவான், ஆனா அது அவன் நினைச்சது நடக்காதனால அவருடைய சிந்தனைகள் எல்லாம் சீரடிக்கப்பட்டு அவன் போகிற இடமே தெரியாம அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளையாக தேவன் தள்ளுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமா புறப்பட்டு வராங்களா? உங்களுக்கு விரோதமா காரியங்களை செய்யணும்னு சொல்லி பலவிதமான யுக்திகளை அவங்க கையாளுறாங்களா? பயப்படாதீங்க, ஒரு வழியா தான் வருவாங்க. ஆனா அவங்க ஓடி போகிற பாதையை பார்த்தீங்கன்னா அது அவங்க எங்க போறாங்க, எப்படி போறாங்கன்னு கண்டே பிடிக்க முடியாத அளவிற்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். அவர்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். அவங்க பண்ற எல்லா காரியமும் அப்படிதான் வாய்க்காம போகும். அவங்க வந்து நம்மகிட்ட திரும்பி போகிறதே, அவங்க போகிற வழியே நம்ம தெரியாம இருக்கணும்னா அவங்க நிலை எப்படிப்பட்ட நிலையா மாறும் பாருங்க. எனக்குன்னு வழக்காடுறதுக்கு யாரும் இல்லைங்க, எனக்குன்னு பேசுறதுக்கு யாருமே இல்லை, என்னை இப்படி பேசுறாங்க, என்னை இப்படி அவமானப்படுத்துறாங்க, என்னை இப்படி எல்லாம் செய்யறாங்க, எனக்குன்னு யுத்தம் பண்றதுக்கு யாரு, எனக்குன்னு சண்டை போடுறதுக்கு யாருமே இல்லை நீங்க நினைக்கீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு விரோதமா ஒரு வழியா வருவாங்கப்பா, ஆனா அவங்க போகிற பாதை அவங்களுக்கே தெரியாம 7 வழியா ஓடி போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆபீஸ்ல அப்படி சத்துருக்கள் இருக்காங்களா? உங்க வீட்டை சுற்றிலும் அப்படி சத்துருக்கள் இருக்கிறாங்களா? நீங்க வேலை பார்க்குற இடத்துல அப்படி சத்துருக்கள் இருக்கிறாங்களா? கர்த்தர் சொல்றாரு, நான் அவளை ஓடி போக பண்ணுவேன். இன்னைக்கு நிறைய சத்துருக்கள் உங்களை பார்த்து ஓட போறாங்க. உங்களுக்கு விரோதமா இருந்தவங்க உங்களை விட்டு ஓட போறாங்க. உங்களுக்கு விரோதமா செயல்பட்ட எல்லா அந்தகார வல்லமைகளும் ஓட போகிறது. உங்க வியாதிக்கு காரணமான எல்லா பிசாசின் கிரிகளும் அழிக்கப்பட போகிறது. உங்களுடைய தரித்திர நிலைமைக்கு காரணமான எல்லா பிரச்சனையும் கர்த்தர் ஓடி போக பண்ணி பெரிய செழிப்பை கர்த்தர் தருவார். விசுவாசிங்க, ஒரு வழியா வரும், 7 வழியா அதை பின்னிட்டு திரும்பி ஓடி போகும். அதனால நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆகையால் எவன் என்ன செஞ்சாலும் கவலைப்படாதீங்க, இது எல்லாம் கர்த்தர் ஓடி போக பண்ணுவார். இதெல்லாம் ஒன்று வாய்க்காது என்று சொல்லி விசுவாசத்தினால் அறிக்கையிடுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை பெற்றுக் கொள்கிற நாளாக, ஒரு ஆசீர்வாதமான நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராங்க. God bless you.